என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள், அதாவது குறிப்பாக அமாவாசையை முன்னிட்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது, மேலும் எந்த விஷயத்தெல்லாம் இவங்க மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அடுத்து வரும் நாட்கள் எப்படி அமையப் போகிறது என்றும் பார்க்க போகிறோம். இந்த பதிவானது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை சென்றடைங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும்னா நமச்சிவாய போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாய மந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், தொழில் ரீதியான பிரச்சனை, வியாபார பிரச்சனை, கணவன் மனைவி இடையே பிரச்சனை, ஜனவசியம், பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் சிறந்த முறையில் தீர்வு அளிக்கப்படுது. மேலும் இவர்களிடம் பெரிய பெரிய நடிகர்கள் கூட ஜாதகம் பார்த்து நல்ல பலனும் அடைஞ்சிருக்காங்க. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. ரிஷப ராசிக்கார நேயர்களே, இந்த மாதம் உங்களுக்கு கிரக நிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் புதன், சுக்கிரன், சூரியன், குரு, பஞ்சமஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் சந்திரன், ராகு, அயனஸ்தான போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் இருக்குதுங்க. மேலும் கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 9/6/2024 அன்று புதன் பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்ப ஸ்தானத்துக்கு மாறாருங்க. மேலும் 13/6/2024 அன்று சுக்கிர பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்ப ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாரு. 15/6/2024 அன்று சூரிய பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்ப ஸ்தானத்திற்கும் மாறாரு. 26/6/2024 அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுறாருங்க. இதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நீங்க எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக செய்து முடிக்கும் ரிஷப ராசியினருக்கு உங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு அதிகமாகவே காணப்படும். பணவரத்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்குங்க. சுக்கிரன் சஞ்சாரத்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்ப்புகளும் விலகிவிடும். தடைப்பட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ள போறீங்க. மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் அதிகரித்து காணப்படும். சுகாதிபதி சூரியன் ராசியில சஞ்சரிப்பதால வசதிகளுக்கு உங்களுக்கு குறைவு இருக்காதுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அனைத்தும் குறைந்துவிடும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனை நீங்க செலுத்த போறீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக குறைந்துவிடும். அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டி கூட இருக்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் குறைந்துவிடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன கசப்புகளும் மாறிவிடும். குழந்தைகள் நலனில் அதிகப்படியான அக்கறை நீங்கள் செலுத்த போறீங்க. புதிய நண்பர்களின் சேர்க்கை, அவரால் உதவியும் உண்டாக போகுது. குடும்பாதிபதி புதன் விரயஸ்தானத்தில் இருப்பதால சுபவிரய செலவுகளும் உங்களுக்கு அதிகரித்து தான் காணப்படும். பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளும் நீங்க மேற்கொள்ள போறீங்க. மேலும் உங்களுக்கு உற்சாகமானது அதிகரித்து காணப்படும். கலைத்துறையினருக்கு எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டி வருங்க. ராசிநாதன் சுக்கிரனின் சஞ்சாரத்தால் நல்ல பலன்களை உங்களுக்கு வரப்போகுது. மேலும் எதிர்பார்த்த பணமும் உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் நேரிடும். சாதுரியமான பேச்சின் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றியும் கிடைக்குங்க. அரசியல் துறையினருக்கு உங்களுடைய வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் எதுவாக இருந்தாலும் அனைத்து விதமான முட்டுக்கட்டைகளும் நீங்கிவிடும். பயணங்கள் செல்லவும் நீங்க நேரிடும். பணவரத்து உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் தான் இருக்கும். நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டிய வரலாம். அதன் மூலம் நீங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கவும் பெறுவீங்க. மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழப்போகுதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையானது அதிகரித்து காணப்படும். மேலும் கவலை அனைத்தும் நீங்கிவிடும். அடுத்து கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையில் இருந்த கருத்து வேற்றுமை அனைத்தும் நீங்கிவிடும். சகோதரர்களிடம் கவனமாக பேசி பழகுவது உங்களுக்கு நல்லதுங்க. பிள்ளைகளால் டென்ஷன் ஏற்பட்டு பின்பு அந்த டென்ஷனும் நீங்கிவிடும். ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும்.
அடுத்து ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் சற்று தடை தாமதமும் உண்டாகலாம். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது உங்களுக்கு கவனம் தேவைப்படுதுங்க. மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற தடைகளை சந்திக்க வேண்டியும் இருக்கும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. அடுத்து மிருக சீரிசம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணியதை எப்பாடுபட்டாவது செயல்படுத்த வேண்டும் என்று செயல்படுவீங்க. கோபத்தை குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. வீண் பகை உங்களுக்கு உண்டாகலாம். எனவே கவனமாக செயல்படுவது உங்களுக்கு நல்லது. அடுத்தவரின் செயல்கள் உங்களுடைய கோபத்தை தூண்டுவதாகவே இருக்கும். அதற்காக நீங்கள் கோபப்படக்கூடாது. அனுசரித்து செல்வது தான் உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். பரிகாரமாக நவகிரகத்தில் சுக்கிரனுக்கு வெண்மொச்சை சுண்டல் நைவேத்தியம் செய்து விநியோகம் செய்ய பணத்தட்டுப்பாடு உங்களுக்கு நீங்கிவிடும். மேலும் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்து காணப்படும். உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, திங்கள் மற்றும் புதன். அதிர்ஷ்ட தினங்கள் 15 மற்றும் 16. சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 22 மற்றும் 23. மேலும் இந்த ஜூன் மாதமானது ரிஷப ராசியினருக்கு வெற்றியையும் கௌரவத்தையும் தரும் மாதமாக அமைய போகுதுங்க. நிதி ஆதாயங்கள், தொழில் முன்னேற்றம், நல்ல ஆரோக்கியம் மற்றும் முக்கிய குடும்ப முடிவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பெற்றோர் மற்றும் பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாகவே இருக்கும். ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஜூன் மாதம் உங்களின் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறக்கூடியதாகவே அமையும். மேலும் வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாதத்தில் உங்களின் மதிப்பு மரியாதையானது அதிகரித்து காணப்படும். மேலும் நீங்கள் செய்த உங்களுடைய முதலீடு மூலமாக நல்ல பண லாபத்தையும் நீங்கள் அடைய போகிறீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாகவே இருக்குங்க. குடும்பம் தொடர்பாக முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கவும் வாய்ப்புகள் உள்ளது. பெற்றோர் மற்றும் பெரியவருக்கு நெருக்கம் மற்றும் அவர்களின் நல்ல ஆலோசனை உங்களுக்கு உதவ போகுது. இந்த மாதத்தில் நிலம் தொடர்பான தகவல்கள் உங்களுக்கு சாதகமாகவே முடிவு கிடைக்கும். வெளியூர், வெளிநாடு தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்க போகுது. வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலையும், உத்தியோகஸ்தர்கள் வருமானம் உயர்வுக்கான புதிய வாய்ப்புகளும் பெற போறீங்க. மாணவர்கள் தேர்வுகள் மற்றும் விளையாட்டு போட்டிகளில் சிறப்பான வெற்றியும் சாதகமான முடிவுகளையும் நீங்க பெறலாம். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்களின் ஆரோக்கியம் மற்றும் உறவு தொடர்பான விஷயத்துல சில தொந்தரவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. அனைவரையும் நீங்க அனுசரித்து தான் செல்ல வேண்டும். காதல் விஷயத்துல துணையின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீங்க நடக்க வேண்டும். மனைவியின் உடல்நிலை உங்களுக்கு கவலை தரக்கூடியதாக தான் இருக்கும். ராசியில் உள்ள 4 கிரகத்தின் சேர்க்கை ரிஷபத்துக்கு யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது. 2024 ராகு கேது பயிற்சியில் எந்த மாற்றமும் இல்லை. மாதத்தின் இறுதி நாளில் சனி வக்ர பயிற்சி நடக்குதுங்க. ஜூன் மாதம் 2024 ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் மாதம் முதல் நாளே 2 முக்கிய கிரகங்கள் இடம் மாறுது. இந்த 2 கிரகங்களின் சஞ்சாரமும் ரிஷப ராசிக்கு மிகவும் சாதகமான பலனையே தருது. ரிஷபம் ராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாய் ரிஷபம் ராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஆகியவை நடக்குது. ராசியில் உள்ள 4 கிரகத்தின் சேர்க்கை ரிஷபத்துக்கு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். 2024 ராகு கேது பயிற்சியில் எந்த மாற்றமும் இல்லை. மாதத்தின் இறுதி நாளில் சனி வக்ர பயிற்சி நடக்குதுங்க. ஜூன் மாதம் 2024 ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றம் தரும் புதன் பயிற்சி. ஜூன் மாதம் புதன் 3 முறை பயிற்சி ஆகிறாருங்க. ஜூன் 1 முதல் 14 வரை ரிஷப ராசியில், ஜூன் 15 முதல் 29 வரை மிதுன ராசியில் ஆட்சி பெற்றும் ஜூன் 30 இருந்து கடக ராசியிலும் சஞ்சரிக்கிறாரு. இதனால் உங்களுக்கு வருமானமானது பெருகும். சுக்கிரன் பயிற்சி, அதாவது ஜூன் 12 வரை ஆட்சி பெற்று ரிஷப ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கும் சுக்கிரன் ஜூன் 13 முதல் மிதுன ராசிக்கு செல்றாருங்க. இதனால் உங்களுக்கு வருமானமானது அதிகரித்து காணப்படும். அடுத்து ஜென்ம குரு பயிற்சி. ஜூன் 3ஆம் தேதி குரு பகவான் அஸ்தங்கத்தில் இருந்து விடுபடுறாரு. இதனால் உங்களுக்கு ஆளுமை அதிகரிக்க போகுது. சூரியன் பயிற்சி. ஜூன் 15 முதல் சூரியன் மிதுன ராசியில் தனம் மற்றும் குடும்ப ஸ்தானத்தில் புதன் வீட்டில் புதன் மற்றும் சுக்கிரனுடன் இணைகிறாருங்க. இதனால் விரயம் விபரீத யோகம் தரும். செவ்வாய் பயிற்சியானது ஜூன் 1 முதல் மாதம் முழுவதும் மேச ராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க. இது லாபம் ஈட்டு ராகு பயிற்சி. ராகு மற்றும் கேது பயிற்சியில் ரிஷபம் ராசிக்கு எந்த மாற்றமும் இல்லை. ராகு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. ஜூன் மாதம் ரிஷப ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் ராசியில் லாபம் தரும் இடங்களை சாதகமாக சஞ்சரிக்கிறாருங்க.
இதுவரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமாவாசையை முன்னிட்டு அடுத்து வரும் நாட்கள் எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்கப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.